ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் முக்கியமான சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். மரகத நீலவழி சக்கரத்தை பற்றின சில விஷயமெல்லாம் நேற்றுலேருந்து எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேங்க. என்னங்கிறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவசியம் உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லோரும் அது தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாத்துக்கும் கேட்டுகிட்டே இருந்தது. நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன், அது என்னங்கிறது கேட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி வந்து எப்போ வருதுன்னா 6ஆம் தேதி உங்களுக்கு வருது. நீங்கள் பெயர்கள் கொடுக்குறது 5ஆம் தேதியோட கடைசி நாளாக இருக்கும். 5ஆம் தேதி வரை தான் நம்மளால் வர பெயர்கள் நம்மளால் எடுக்க முடியும். அதே போல் நம்ம வீடியோ இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோவில் இது என்ன சொல்கிறாங்க, நவமூலிகை யாகம்னா என்ன, இது எதுக்கு கொடுக்கணும், இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் தெரியல அப்படின்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை யாகம் அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே நீங்கள் போதும். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்புகிறீங்கல்ல, அனுப்பினோடனே உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து ரிசீவ் ஆகுங்க. அந்த லிங்க்கில் தெளிவாக இருக்குது. அதை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா தான் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அதில் இருக்குது. சரிங்களா? அப்படி நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு 2 இமேஜ் வந்து உங்களுக்கு காமிக்கும். அதாவது ஒன்று வந்து மேலே அந்த நவமூலிகை யாகம் நடக்கிற மாதிரி அந்த கோயிலோட இமேஜ் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு நவமூலிகைனா என்ன அப்படிங்கிறதோட இமேஜ் இருக்கும். அதை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போனால் தான் நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், என்ன ப்ரொசீஜர், பேமெண்ட் அனுப்புறதுக்கான நம்பர் என்ன, பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எப்படி அனுப்பணும், அதோட சாம்பிள் எப்படி இருக்கும், அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும், எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் அது என்னன்னு சில பேர் பார்க்குறதில்ல. நம்ம வீடியோ 5 வருஷமாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நல்லா தெரியும். சில பேர் அதெல்லாம் பார்க்குறதில்ல. எல்லாருக்குமே நடக்குது, அதுவும் ஒரே பஞ்சமியில் நடக்குது. நமக்கும் நடக்கணும், சீக்கிரம் பேர் கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டைரெக்டாக வந்துட்டு நம்பர் கொடுங்க, கேட்டால் சர்வர் பிஸியாக இருக்குது, பேமெண்ட் பண்ண முடியல, நம்பர் கொடுங்கன்னு அப்படியே கேட்குறீங்க. கடைசி 2-3 டேஸ்க்கு கண்டிப்பாக சர்வர் பிஸி ஆகும். சில பேருக்கு பேமெண்ட் பண்ண முடியாமல் போகும். ஆல்டர்னேட்டிவ் நம்பர் நான் கண்டிப்பாக தரேன், என்கிட்ட கேளுங்க, நானே சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதவே என்ன பண்ணுறீங்க, நம்பர் போக மாட்டேங்குது, நம்பர் கொடுங்க, பேமெண்ட் பண்ண முடியல, நம்பர் கொடுங்கன்னு டைரெக்டாக நம்பர் வாங்கிடுறீங்க. இன்ஃபர்மேஷன் படிக்கிறதே இல்லை. அப்புறம் வந்து எதாவது டவுட்டுன்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே இந்த நன்மைகள் போய் சேரணும், எல்லாத்துக்கும் பண்ணணுங்கிறது நல்ல விஷயம் தான், எல்லாத்துக்குமே நம்ம பண்ணுவோம். ஆனால் என்னென்னா, ஒரு விஷயம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு பண்ணுறது தான் ஒரு வேல்யூவான ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன். அந்த இன்ஃபர்மேஷனே ஒன்றுமே புரியாமல் நீங்கள் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு அதை பற்றின டவுட்ஸ் மறுபடியும் கேட்குறீங்க. அதனால் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனுங்கிறது புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். வீடியோவில் நான் ஏதாவது பேசியிருந்தால் அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்டை நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட்டில் கேளுங்க. நிறைய பேர் அது சம்மந்தப்பட்ட டவுட்டெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம நவமூலிகை யாகம் அப்டேட் அந்த மெசேஜஸ் பார்க்குறக்கே டைம் ஆகுது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பார்க்கணும். அந்த லாஸ்ட்டு 2-3 டேஸுங்கும் போது இந்த 5 வருஷமாக பேர் கொடுக்குறவங்க அத்தனை பேருமே அதில் ட்ரை பண்ணி நம்பர் கொடுத்து பேர் கொடுத்துட்ருப்பாங்க. ஒருத்தருக்கான லைன் வைஸ் பார்த்துட்டு நம்ம சொல்லணும். மரகத நிலவழி சக்கரம் அதை பற்றின என்கொயரி கேட்குறாங்க, அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம ரிப்ளை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பல வேலைகளுக்கு நடுவில் நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதையும் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறீங்க. நீங்கள் வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் வந்து வீடியோ கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் அதிலே ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ன இருக்குங்கிறது நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன விஷயத்தையும் தெளிவாக அதில் கேட்குறீங்க, அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நான் வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்டுக்கு நான் அதிலே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா வாட்ஸ்அப்பில் வரும்போது எனக்கு சில நேரம் அதுக்கெல்லாம் ரிப்ளை, அதுவும் சேர்ந்து அந்த மெசேஜஸ்லாம் வரும்போது எனக்கு அது ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்கிறது இல்லை. அதனால் அது கொஞ்சம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ சம்மந்தப்பட்டது நீங்கள் வீடியோ கமெண்ட்ஸ்லேயே வந்து கேளுங்க, அதுவும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு சிஸ்டர் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். அது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். தங்கச்சி பொண்ணுக்காக நான் பணம் கட்டியிருந்தேன். ஓவரியில் கட்டி இருந்ததுன்னு அந்த குழந்தை உள்ளே இருந்தது 3 மாதம். அந்த ஓவரி கட்டி எடுத்துட்டாங்க. குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு நான் உங்ககிட்ட வேண்டிக்க சொல்லியிருந்தேன். கட்டி நல்லபடியாக 3 மாதத்துல ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷப்பரப்பணிக்கு குழந்தை பிறந்துருச்சு மேடம். பெண் குழந்தை பிறந்திருக்கு. வராகியோட அருளோட உங்களுடைய ப்ரேயர்லையும் சித்தரையோட அருளாலும் குழந்தை நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. இந்த குழந்தை தங்குமான்னு இருந்தது. நீங்க நல்லபடியா பிறக்கும்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேடம். நான் வந்து உங்களுக்கு தவறாம பணம் கட்டிட்டு இருக்கேன். 3-4 வருஷமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் தஞ்சாவூர்ல இருக்கேன். என் பேர் இந்திரா. எனக்கு வார்த்தைகள் இல்லை சொல்வதற்கு.
அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் மறுபடியும் என் தங்கச்சி பொண்ணுக்காக பணம் கட்டுறேன். நன்றிம்மா. எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வராகி அன்னைக்கு நன்றிகள சொல்லுங்க. வராகமுத்து சித்ரையாக்கு நன்றிகள சொல்லுங்க. அது போதும். அவங்க வந்து அந்த பாப்பா வந்து பொறக்குமான்னு ஒரு டவுட்லயே இருந்தாச்சு. ரொம்ப மனசு சங்கடத்துல தான் பேர் குடுத்தாங்க. நம்பிக்கையோட அன்னை மேல வச்சிருக்க நம்பிக்கையோட பேர் குடுத்தாங்க. சக்ஸஸ்ஃபுல்லா பாப்பா பொறந்து இப்ப நல்லா இருக்காங்க. அந்த குழந்தை இன்னும் ஆரோக்கியமா நல்லா இருக்கணும்னு நம்ம அத்தனை பேருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அப்புறங்க முக்கியமான ஒரு விஷயம். மரகத நீலவள்ளி எந்திரம். எல்லாத்துக்கும் எப்போ வந்து சேரும் அப்படிங்கிறது தொடர்ந்து எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் நேற்றுலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அக்கா 1ஆந்தேதி அன்னைக்கு அனுப்பிடுவீங்களா? 1ஆந்தேதி அன்னைக்கு எங்களுக்கு வந்துருமா வந்துருமா அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதாவது யூஸ்வலாக வந்துட்டு இது எப்படின்னா நீலவழி சக்கரம் 7 நாட்கள் பூஜையில் வந்து வைப்பாங்க. 7 நாட்கள் வச்சு அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் நமக்கு எடுப்பாங்களே. அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அந்த எந்திரம் போய் டக்குன்னு போய் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி நைட் ஆயிடுச்சு போய் உடனே எடுப்போம். அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அம்மன் அங்கே நாக ரூபத்தில் வந்துட்டு அந்த எந்திரங்களை தொட்டு கொடுத்து சித்தரையா கையால் தான் அங்கே எடுக்க முடியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அங்கே இருக்குது. சாதாரணமாக போனோம்னா எடுக்கிறதுங்கிறத மீறி அங்கே சில ப்ராசஸ்லாம் நடக்குமாமா. சில பூஜைகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் அதை எடுப்பாங்க. சில நாட்கள் அதுக்குரிய டைம் இருக்கும். சில நாட்கள் அதுக்கு அடுத்த நாள் அந்த மறுபூஜைன்னு ஏதோ சொன்னாங்க. அந்த மறுபூஜை ஓரியன்டாக பண்ணிட்டு தான் அதை எடுப்பாங்க அப்படின்னாங்க. அப்படி பார்த்தா இன்றைக்கி தான் எடுக்கிறாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்ஃபர்மேஷன் இதை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. அக்கா அனுப்பிடுவீங்களா, இன்றைக்கி அனுப்பிடுவீங்களான்னு கேட்டிங்க. நான் அதுக்காக சொல்கிறக்கா வேண்டியது இன்றைக்கி இந்த மெசேஜை உங்களுக்கு பண்ணுறேன். இன்றைக்கி தான் எடுக்க போகிறாங்க. இன்றைக்கி இந்த மறுபூஜைலாம் பண்ணி இன்றைக்கி எடுத்துருவாங்க. அடுத்த 2 டேஸில் நமக்கு வச்சு விட்ருவாங்க. வண்டியில் தான் வச்சு விட்ருவாங்க. நமக்கு கிடச்சிரும். அது கிடச்சதுக்கப்புறம் அதை பக்காவாக உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பணும். ஏன்னா அது வந்து இந்த எந்திரம் மட்டும்தான் நமக்கு அனுப்புவாங்க. பட் அது வந்து பேக் பண்ணி உங்களுக்கு அது ஃபோட்டோ ஃப்ரேமாக பண்ணி அது சேஃபாக வந்து நம்ம அனுப்பணும் இல்லையா? ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவலெலாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு கரெக்டாக போய் சேரணும். ஏன்னா ஒரே இடத்துல கொடுத்தாலும் கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் ஒரு சில இடத்துல நம்ம கொடுத்து கரெக்டாக அது பண்ணி வாங்குறதுக்கான டைமிங்ஸ் தான். சரியாக உங்களுக்கு 5ஆந்தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் பண்ணுறக்கான இவ்வளோ டைமிங் இருக்குது. அவங்க நமக்கு அனுப்புகிற டைமிங் அதை நம்ம கொண்டே கொடுத்து ஃப்ரேம் பண்ணி அவங்ககிட்டருந்து வாங்கியில் கலெக்ட் பண்ணி அதை இங்கே பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிற டைமிங் எல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் டைம் எடுக்குது. 5ஆந்தேதிக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இன்டர்நேஷ்னல் கொரியர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்டர்நேஷ்னல் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா அவங்களுக்கு உடனே வந்து எல்லாத்தோடதும் பல்காகவும் அனுப்ப முடியறதில்ல. ஒரு சில ஊர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு 3 பேத்துக்கு அடுத்த நாளைக்கு ஒரு 4 பேத்துக்கு இப்படி தான் அனுப்ப முடியுது. ஒன்றாவும் அனுப்ப முடியறதில்ல. அது உங்களுக்கு தெரியும். இந்த ஷிப்பிங் ப்ராப்ளம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் ப்ராப்ளம்லாம் இருக்கனால அது மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு 1 நாள் 2 நாள் ரிசீவ் ஆயிடும். அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் அப்படிங்கும்போது ஒரு 5 நாள் 6 நாள் டைம் எடுக்குது. அதுதான் டிஃப்ரென்ஸ். வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. இது கேட்டவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதே போல் முக்கியமான விஷயம், மரகத நீலவழி சக்கரம் போன வாட்டி கொடுத்த பேட்சில் அத்தனை பேர்த்துக்கும் போய் சேர்ந்துருச்சு. சேர்ந்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் நிஜமாக ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் அழுறீங்க, அப்படி சங்கடப்படுறீங்க. பல வருஷமாக நடக்காமல் இருந்த விஷயம்லாம் எனக்கு வீட்டுக்குள்ளே வந்தோன்னே நடத்தி காமிச்சிட்டாங்க அம்மா. நான் நினச்சேன் சரி 1 இயர் தான் அம்மா அந்த பவர் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த எந்திரத்தோட பவர் 1 இயர் தான் இருக்கும். வருஷம் ரெனிவல் பண்ணிப்பாங்க வேணுங்கிறவங்க. சரிங்களா? அதோட பவருக்காக வேண்டி அதை வாங்கி வைப்பாங்க. ஸோ இது 1 வருஷம் டைம் எடுக்கும்னு நான் பார்த்தேன் நான். ஆனால் இது இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே இப்படி வேலையை காமிக்கும்னு நான் நினச்ச கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்ட பேர் கண்ணீரோட பிரிஞ்சிருந்த அம்மா அப்பா ஒன்று சேர்ந்துருக்காங்க, அண்ணன் தம்பி ஒன்று சேர்ந்துருக்காங்க, பேசாதவங்க பேசியிருக்கீங்க, கிடைக்காத சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான விஷயம் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. எனக்கு கேட்கும் போதே ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதுதான் நானும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனையோ ஏன்னா நவமூலிகை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கவங்க, நவமூலிகை பண்ணி நடக்காத விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் அது பாசிபிளே இல்லாத விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு. பட் சில பேருக்கு அவங்களோட கர்மானாலே என்னவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு விஷயம் மட்டும் ஏதோ ஒரு காரணத்தில் நிற்கிது. அப்படி நடக்காமல் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த நீலவழி சக்கரம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்கி வீட்டில் வச்சு பாருங்கள், நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த நீலவழி சக்கரம் உங்களுக்கு கிடைக்கணும் வாங்கணும்னு நினைக்கிறது கூட நீங்கள் நினச்சாலாம் நடக்கவே நடக்காது. சித்தரையா வராகமுத்து சித்தரையாவாகட்டும், நம்மளோட வராகி அன்னை ஆகட்டும், அந்த இடத்துல வரணும்னு நினச்சா மட்டும்தான் அது நடக்குது. அதையும் நான் கண்கூடாக பார்த்துட்ருக்கேன். அதாவது ஒரு சில சகோதரிலாம் 1 வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க. மரகத நீலவழி சக்கரம் வாங்கிடணும், எப்படியாவது வாங்கி வீட்டில் வச்சிடணும். ஆனால் அவங்க எத்தனை முயற்சி பண்ணியும் நடக்கலை. ஆனால் இப்போ சடனாக ஒரு நேரம் வந்து இந்த வாட்டியாச்சும் நான் வாங்கணும்னு நினச்சவங்க டக்குன்னு வாங்கியிருக்காங்க. அந்த நேரம் தான் சொல்ல பார்த்தீங்களா, உங்களுக்கு நல்ல நேரம் இருந்து உங்களுக்கு யோகம்னு ஒன்று இருந்தால் தான் இந்த பொருள் உங்கள் வீட்டுக்கே வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண ஒரு பொருள் கிடையாது. இதோட மகிமைகளை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மரகத நீலவழி சக்கரம்ங்கிற பிளேலிஸ்ட் நம்ம வீடியோவில் இருக்குது.
அது என்னங்கிறது பாருங்கள். இதை பற்றின எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது. அதில் இருக்க வீடியோ எல்லாமே இது சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே நீங்கள் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 எல்லாமே இருக்குது. அது பார்த்தீங்கனாலே தெளிவான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும். சரிங்களா? நான் வேணாலும் பின்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். என்னங்கிறது செக் பண்ணி பாருங்கள். வளர்பிறை பஞ்சமி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மரகத நீலவழி சக்கரத்துக்கு அடுத்த அப்டேட் போடுவேன். அப்போ நீங்கள் வேணுங்கிறவங்க பேர் கொடுக்கலாம். எப்போ மறுபடியும் பேர் கொடுக்கணுங்கிறது கேட்டிருக்கீங்க. அதுக்காக வேண்டி சொல்கிறேன். அடுத்த பௌர்ணமி ஜூன் மாத பௌர்ணமிக்கு தான் அடுத்த பேட்ச் ரெடி ஆகும். அப்போ வளர்பிறை பஞ்சமி இந்த மே மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி முடிகிற டைமுக்கு அதுக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன். பேர் நீங்கள் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த டைமில் நீங்கள் பேர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.